ஹோம்லி கேர்ள் வர்சஸ் ஸ்ட்ரீட் கேர்ள்ஸ். அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் மெட்டீரியல்லாம் எப்படிப்பா, வெறும் சேலை கட்டிட்டு உனக்கு குமிஞ்சு குமிஞ்சு கோலம் போட்டுட்டு உனக்கு 3 வேளை ஆக்கி பொங்கி நீ நைட்டு வீட்டுக்கு லேட்டாக ஊர் மேய்ஞ்சிட்டு வரும்போதும் என்னங்க வேலைக்கு லேட் ஆகிடுச்சா முடிஞ்சு வர்றதுக்கு, அதனால உன்னை நான் சந்தேகப்படாமல் உன் ஃபோனை வாங்காமல் நீ எவ கூட இருக்க எங்கே போகிற ஏது போகிறேன்னு கேட்காம இருக்கிற ஒரு பொண்ணு உனக்கு ஹவுஸ் ஒய்ஃப் மெட்டீரியல். ஒரு 4 எழுத்து கூட்டி படிச்சுட்டு கொஞ்சம் வெஸ்டர்னைஸாக இருந்துட்டு நிறையா மாடர்ன் தாட்ஸோட இருக்கிறது. மாடர்ன் தாட்ஸ்னால் ட்ரெஸ் கோட் இல்லை ப்ரோ. நல்லா வேலைக்கு போய் இண்டிபெண்டா இருந்து உன்னை விட அதிகமா சம்பாரிச்சு யார் தயவும் இல்லாம தன்னை நம்பி இருக்கிற ஒரு பொண்ணு உனக்கு முட்டாளா உனக்கு ஒரு நான் ஹவுஸ் மெட்டீரியலா தெரியுறா. ஏன் தெரியுமா, உனக்கு கேள்வி கேட்டுருவா. உனக்கு பயம், நல்லா படிச்சு ஸ்ட்ராங்கா இருக்கிற பொண்ணை பார்த்தா பயம். அதனாலதான் நீ அவளை நான் ஹவுஸ் மெட்டீரியல், அவளை கல்யாணம் பண்ணா செட் ஆகாதரா மாப்பிள்ள, அவெல்லாம் அனுபவிக்கதான் லாய்க்கு, கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தலாம் லாய்க்கு இல்லை. ஏன் தெரியுமா, உனக்கு கேள்வி கேட்பா, உன்னை போல்டா கேள்வி கேட்பா, நீ விட்டுட்டு போனா போடா போன்ட்டு போயிடுவா. நீ தப்பு பண்ணா நான் எங்க அம்மா வீட்டுக்கு நான் தனியாவே வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடறனாலதான் உனக்கு அவ ஹவுஸ் ஒய்ஃப் மெட்டீரியலா தெரிய மாட்டான். ஏன்னா இன்னும் வரைக்கும் உங்களோட சில பேரோட மென்டாலிட்டி இந்த வீட்டுக்குள்ளேயே இந்த காலேஜ் போயிட்டு பஸ்ல ஏறி வீட்டுக்குள்ளேயே இருந்து ஐயோ சொல்லுங்க எசம்மா அப்படின்னு சேலையை கட்டி குனிஞ்சு குனிஞ்சு கோல போடுற பொண்ணுங்க நீ கொட்ட வாங்குவாளுகன்றது உன்னோட மனசுல இருக்கு. ஆனா அதே மாதிரி ஒரு எம்பவர்ட் கேர்ள்ஸ் லைக் ஹூஸ் ட்ரெஸ்ஸிங் அப் சோ பவர்ஃபுல், உனக்கு உன்னையே ஓவர் கம் பண்ணிடுவாங்க, ஒரு டாமினேட் பண்ணிடுவாங்கன்னு ஒரே பயத்தால அவங்கள வாழ்க்கை ஃபுல்லா நீ ஹவுஸ் ஒய்ஃப் மெட்டீரியல் இல்ல, நீ ஜஸ்ட் அனுபவிக்கதான் லாய்க்குன்னு குத்தி ஃபுல்லாவே லேபிளிங் பண்ணி மட்டுமே அவ வாழ்க்கையை கெடுத்துடுறது. ஒரு துணி ஆஃப்டர் ஆல் ஒரு சாரியோ இல்ல ஒரு பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸோ அதை வச்சு ஒரு பொண்ணோட கேரக்டர் டிசைட் பண்றதுக்கு எப்படி இந்த சொசைட்டியால முடியுதுன்னு தெரியல. டெஸ்ட் பண்றதுனால அவளுக்கு கல்யாணம் ஆகாது. இப்படிலாம் ஊருக்கு வேலைக்கு போறதுனால அவளுக்கு கல்யாணம் ஆகாது. அவ இப்படிலாம் ட்ரெஸ் பண்றதுனால அவளுக்கு கல்யாணம் ஆகாது. அவ இப்படிலாம் பேசுறதுனால அவளுக்கு கல்யாணம் ஆகாது. கிட்ட நல்ல பேர் வாங்கி ஒரு இந்த கிரீடத்தை, அதுவும் நீ ஆஸ்கார்லாம் கொடுக்க போறல, எப்படி இருந்தாலும் திருப்பி நீ என்ன வீட்டுல சும்மா தான் இருக்க போற, துணி தான் துவைக்க போற அப்படின்னு சொல்ற வார்த்தைக்காக என் லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் 2 தான் குடும்ப குத்து விளக்குன்னு சொன்னேன். சொல்லுங்க ஏசமா அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சியா? போட்டேனா? அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் அபவுட் எம்பவர்மெண்ட். நீயும் மியூச்சுவலா க்ரோ ஆகு, நானும் மியூச்சுவலா. மிரட்டினா நான் பயப்படுறதுக்கும் நான் டிபெண்ட் ஆகி இருக்கிறதுக்கும் போத் ஃபினான்ஷியலி மென்டலி பிசிக்கலி உன்கிட்ட மட்டுமே டிபெண்ட் ஆகி இருக்கிற ஒரு பொம்பளை தான் உனக்கு ஹவுஸ் ஒய்ஃப் மெட்டீரியல். இதெல்லாம் மாறுங்கடா படிங்கடா அப்படின்னு சொன்னாலும் இவங்க படிச்சாலும் திருப்பியும் ஊர் குருவி மாதிரியே தான் இருப்பாங்க. நீ எப்போ பருந்தாகலான் இருக்க? பொண்ணு பையன் கிடையாது. டோன்ட் லேபிள் ஆர் கிவ் அ டேக் டு எனி ஒன் அக்கார்டிங் டு தேர் ட்ரெஸ் ஆர் அக்கார்டிங் டு தேர் அப்பீரியன்ஸ். டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர். அவ்வளோதான். ஒரு மேலோட்டமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு பார்வையை வச்சு ஒருத்தவங்களுக்குள்ள நீ ஒரு முற்றத்துக்கு வர அப்படின்னா உன்னை விட ஒரு கூறுகட்ட குப்பை எதுவுமே இருக்க முடியாது. ஸோ நன்றி.